முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் அயலக தமிழர் எழுச்சி மாநாடு மற்றும் கழக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் வகையிலே இந்த கூட்டத்தை குவைத் அயலக அணி சார்பாக மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாகவே திட்டமிட்டு இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணியினுடைய குவைத் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நா தியாகராஜன் அவர்களே, முன்னதாக வரவேற்புரை ஆற்றிய அயலக திமுக குவைத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஜலீல் முஸ்தபா அவர்களே, முன்னதாக சிறப்புரையாற்றிய அயலக தமிழர்களுடைய நலவாரியத்தினுடைய தலைவர், கோவை மாவட்டம் அதாவது கொங்கு மண்டலம் என்று சொன்னால் அந்த கொங்கு மண்டலத்திலே கழகத்தினுடைய ஒரு முன்னணி படை தளபதியாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய செயலாளராகவும் இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2021 சட்டமன்ற தேர்தலில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தான் வெற்றி பெறுறோமோ தோல்வி அடைகிறோமோ என்ற நிலையை தூரம் தள்ளிவிட்டு எதிரிக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் தோல்வி பயத்தை காட்டிய மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திகேய சிவசேனாபதி அவர்களே, அதே போல வருகை தந்து சிறப்புரை ஆற்ற இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர், திரைப்பட நடிகர், உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெட்டி ஒலியினுடைய புகழ், மெட்டி ஒலி நாடகம். அதாவது நான்லாம் அந்த நாடகம் பார்க்கும் போது எனக்கு வயது 10-12 வயது தான். 2001 2002 என்னுடைய சகோதரர் லலித் கூட சொன்னார், அவரும் பள்ளி மாணவனாக தான் அந்த நாடகத்தை பார்த்தாராம். அந்த நாடகத்தில் போஸ்ன்னு சொல்லி ஒரு கேரக்டரை மிக சிறப்பாக நான் உள்ளபடியே சொல்ல நினைச்சா அவர் ஒரு மிகப்பெரிய குணசித்திர நடிகர் என்று தான் நினைச்சேன். ஆனால் நேற்றும் இன்னைக்கும் அவர் கூட பழக்கூடிய வாய்ப்பை பெற்ற போதுதான் தெரியுது அவர் மிக சிறந்த ஒரு நகைச்சுவைக்கான ஒரு கதாபாத்திரவாதியாக தான் அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். அதே போல அவருடன் இந்த மேடையை பகிர்வது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். எல்லாம் ஒரு நிமிஷம் சைலண்டா இருக்காங்க. நான் கூட அவசரத்துக்காக வெளியில போகும்போது ஒரு நண்பர் கேட்டாரு, அண்ணன் உங்க கையில தானே இருக்குன்னு. நான் அவர்கிட்ட திரும்பி கேட்டேன், என்ன சீக்கிரமா முடிக்கணுமான்ட்டு. ஆனா உள்ளபடியே சொல்லணும்னு சொன்னா இறை நெறியையும் மனிதாபிமானத்தையும் மிக சிறப்பாக துல்லியமாக அனைவரும் ரசிக்கக்கூடிய வகையிலே அவருக்கு தலைப்பே கிடையாது. அதனால அவர் ஒரு தலைப்பு வச்சுக்கிட்டார், பொது தலைப்பு. இறை நெறி, நபிகள் நாயகத்தினுடைய நெறி பண்பையும் அந்த மனிதாபிமானத்தையும் சிறப்பான முறையில் பேசினார்ல, அவர் உண்மையை சொல்லபடியும் சொன்னார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி காலா படத்துல தனியா ஒரு சகாப்தத்தை வச்சிருக்காரோ அதே போல அனைவருடைய மனதிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக விளங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தொழிலதிபர் ஐயா ஐதர் அலி. அப்ப காலா கரெக்ட் தானே. அவர் எங்க சென்னையில பல நிகழ்ச்சிகள், அதாவது சிறுபான்மை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்க, நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மரியாதைக்குரிய தியாகராஜன் அவர்களுக்கும், அதே போல குவைத்தினுடைய ஒவ்வொரு முன்னணி நிர்வாகிகள், அதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சையது முஸ்தபா தொடர்ந்து ஜோசப் பெர்லின், இஷாக் ஜகிரியா எல்லாருமே, அதாவது யாரோடைய ஒருத்தரோடைய பேரை நான் விட்டிருந்தாலுமே எல்லாருமே நீங்க கோவப்படக்கூடாது, மன்னிக்கணும். ஏனென்று சொன்னால் எல்லோருடைய பேரையும் சொல்லணுன்றது உண்மையாகவே
இஷ்டம்தான். காலத்தினுடைய நேரத்தினுடைய அருமையும் ஒரு பக்கம் பார்க்கணும். அதே போல இந்த விழாவுக்கு சிறப்பித்துக்கூடிய தளபதி பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் ராஜா முகமது, மரியாதைக்குரிய தம்பி நபீல் உட்பட, என்னுடன் வருகை புரிந்த லலித், அண்ணன் டேவிட் உட்பட வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த எளியவனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு சொன்னால், ஜனவரி மாதம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணி சார்பா அயலக அணியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்கள் சென்னையில் ஒரு இசை வெளியீட்டு விழா வச்சிருந்தாங்க. அந்த விழாவில் நம்முடைய பொறுப்பாளர் தியாகராஜன் கலந்துட்டார். அப்போ அன்னைக்கு என்னிடம் இது மாதிரி நான் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழா பண்ண போகிறேன், நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடியே தேதி வாங்கி என்னை இந்த இடத்துல அழைச்சிட்டு பேச வச்சதுக்கு முதல்ல அவருக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் எங்களுடைய அணியினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் MM அப்துல்லா அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர்லையும் நம்முடைய கழகத் தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர்லையும் இந்த விழாவை, அதாவது உங்களை அனைவரையும் சந்திப்பதில் முதல் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு சேர்ந்து இன்னொரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னவென்று சொன்னால், வரலாற்று நாயகன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு நிறைவு விழாவையும் இதில் இணைச்சு அயலக தமிழருடைய எழுச்சி மாநாடு மற்றும் கழக அரசனுடைய 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் வகையில் இது உள்ளபடியே சொல்லணும்னா, முப்பெரு விழாவையும் கடந்து ஒரு 50 விழாவாக நம்முடைய தியாகராஜன் ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு சொல்லணும்னா, இப்போ அண்மையில் மதுரையில் பொதுக்குழு நடந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திகேய சேனாதிபதி, அண்ணன் போஸ் வெங்கட் உள்ளபடி எல்லாருக்குமே தெரியும். அதில் தலைவர் அந்த மதுரையினுடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாவட்ட செயலாளரை புகழ்ந்து பேசும்போது சொன்னாங்க, மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொன்னாங்க. அதே போல நம்முடைய தியாகராஜன் அவர்கள் ஒரு எளிமையா இருந்தாலும் அவருடைய கீர்த்தி அனைத்துமே கழகத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில ஒவ்வொரு நாளும் அவர் பணி செய்கிறார் என்று சொன்னால், அவரை இயக்குறது நம்முடைய கழக தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய கொள்கைகள், நம்முடைய இளம் தலைவர் அவர்களுடைய வழியில ஒவ்வொரு நாளுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இங்கு அவர் பணியாற்றார். உங்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பங்கு என்னவா இருக்குன்றது உண்மையிலேயே மரியாதைக்குரிய அண்ணன் போஸ் வெங்கட் மனசுலையும் அண்ணன் கார்த்திகேய சிவசேனாதிபதி மனசுலையும் இதுதான் ஓடிட்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாட்டில் பல பேருக்கு பல பிரச்சனை இருக்குல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும், பேசுற எனக்கும் இருக்கும், மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்க ஒவ்வொருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கும். நம்ம மோடி இருக்கிறார்ல, இந்திய நாட்டினுடைய பிரதமர், அவருக்கு RSS ஒரு பிரச்சனை, RSS ஒரு பிரச்சனை. ஏன்னா வயசாயிடுச்சு, அவரை மாத்திட்டு இன்னொரு ஆடை போடலாம்னு அவருக்கு ஒரு பிரச்சனை. அமித்ஷா இருக்கார்ல, அவருக்கு JP நட்டா ஒரு பிரச்சனை. நம்ம EPSக்கு OPS பிரச்சனை, OPSக்கு EPS பிரச்சனை, சசிகலாவுக்கு தினகரன் பிரச்சனை, தினகரனுக்கு சசிகலா பிரச்சனை, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு காளியம்மாள் பிரச்சனை. ஓகேவா? நடிகர் விஜய்க்கு அவங்க அப்பா சந்திரசேகரும் திருசாவும் ஒரு பிரச்சனை. அது போல நாட்டுல பல பேருக்கு பல பிரச்சனை இருக்கு. அப்படியே இன்னும் உள்ளபடியே இங்க இருக்கிறவங்களுடைய பிரச்சனை எல்லாம் என்னன்னு சொல்லணும்னு சொன்னா, அண்ணன் கார்த்திகேய சிவசேனாதிபதிக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஈரான் ஈராக் பிரச்சனையில ஏர்போர்ட்லாம் மூடுறாங்க, குவைத் ஏர்போர்ட்டை மூடிட்டா தாயகத்துக்கு எப்படி திரும்புவான் இருந்தது அவருக்கு பிரச்சனை. அண்ணன் போஸ் வெங்கட்டுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என்னடா இது, நம்மள 3ஆவதா பேச விடுறேன்னு தானே சொன்னாங்க, இப்ப 4ஆவதா பேச விடுறாங்களே, எல்லாருமே அச்சு அந்தர் பண்றாங்களே, நம்ம என்னடா நின்று பேசுவோம் அவருக்கு பிரச்சனை. நம்ம அண்ணன் முஸ்தபாக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சைத்தானை எப்படி விரட்டி அடிக்கணும்ன்றது அவருடைய பிரச்சனை, ஹைதர் அலி அண்ணனுக்கு. அதே போல நம்ம தியாகராஜ் அண்ணனுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த கூட்டத்தை எப்படியாவது சிறப்பா முடிச்சு மீண்டும்
கழக பணி ஆற்ற அனைத்து விதமான நாளைய தினமே ஆற்றுன்ற அவரோட பிரச்சனை. பேசுற எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களிடம் எவ்வாறு சிறப்பாக பேசி கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரச்சனை. ஆனா பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய சூழல்ல நம்முடைய திராவிட மாடல் நாயகன் கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து எண்ணற்ற பல நாடு போற்றும் பல சாதனைகளை செய்து அந்த சாதனைகள் எல்லாம் நான் இங்க சொல்றதை விட ஒவ்வொரு அந்த மழலை செல்வங்கள் இளம் பேச்சாளர்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு திட்டத்தையும் சிறப்பாக சொன்னாங்க. அது மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 இருந்தாலும் சரி, விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, அனைத்து திட்டங்களையும் பட்டியலிட்டு காட்டினாங்க. அண்ணன் சிவசேனாதிபதி கூட அந்த பாப்பா பேசினதை தன்னுடைய செல்போன்ல பதிவு செய்து கழக தலைவர் அவர்களிடத்துல காட்ட இருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அடிச்சு சொல்ற இதே கோயத்துல இருந்து இங்க இன்னைக்கு சொல்ற, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமையும். நம்முடைய கழக தலைவர் முதல்வர் அவர்கள் 2வது முறையாக தமிழ்நாட்டை ஆள்வார். அதே நேரத்தில் கோயத்துல 2026 நம்முடைய தியாகராஜன் அவர்கள் ஒரு வெற்றி விழா கொண்டாட்டத்தையும் இங்க நடத்துவார் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியா சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் நம்முடைய எதிரிகள் யார் என்று நமக்கு தெரிந்து விட்டது. கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொல்லவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். ஆனா நம்ம தலைவருக்கு எதிரியை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியும். அதனாலதான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணியை தொடங்கி, நான் மட்டும் கிடையாது, அண்ணன் சிவசேனாபதியாக இருந்தாலும் சரி, போஸ் வெங்கட்டாக அனைவருக்குமே 2026 களப்பணியை பிரித்து கொடுத்து ஒவ்வொருவருமே இன்னைக்கு கூட உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தனித்தனியா கழக நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே வேளையில கடல் கடந்து நீங்கள்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் பணி செய்து கொண்டிருந்தால் உங்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவர் எவர் என்று சொன்னால் தலைவர் மு.க. ஸ்டாலின். ஏனென்று சொன்னால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிள்ளை அல்லவா? அதனால தானே அயலக தமிழர் நல வாரியத்தை உருவாக்கி அந்த வாரியத்தினுடைய முதல் தலைவராக அண்ணன் சேனாதிபதி அவர்களை நியமனம் செய்தார் என்று சொன்னால் அயலக தமிழருடைய நலனிலே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வாறு அந்த அக்கறை கொண்டுள்ளார் என்பதற்கு இது ஒரு சான்று. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். சொன்னதை செய்து காட்டிய தலைவர் நம்முடைய தலைவர். அவருடைய சீரிய தலைமையில நீங்கள் ஒவ்வொருவருமே கடல் கடந்து வாழ்கின்ற சொந்தங்களாக இருந்தாலும் 2026 நீங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்து உங்களால் எவ்வாறெல்லாம் முடியுமோ அவ்வாறெல்லாம் கழகத்தினுடைய சாதனைகளை உங்கள் சொந்த ஊரில், உங்களுடைய சொந்த தொகுதியில், உங்கள் சொந்த மாவட்டத்தில், உங்கள் சொந்த வாக்குச்சாவடி பூத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னிலை பெற்றது என்ற ஒரு சூழலை உருவாக்கும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எவ்வாறெல்லாம் கழகத்தினுடைய சாதனைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் உங்க ஊர்ல, உங்க பஞ்சாயத்துல, உங்க நகராட்சியில, உங்க பேரூராட்சியில, உங்க ஒன்றியத்துல, உங்க மாவட்டத்துல, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்க உறவினருக்கும் அனைவருக்கும் தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமையும் என்று சொன்னால்தான் நாம் அனைவரும் காப்பாற்றப்படுவோம். ஏனென்று சொன்னால் நம்மை காக்கின்ற ஒரே தலைவர் இந்தியாவிலே யார் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். நிதர்சனமான உண்மை, இது நிதர்சனமான உண்மை. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவரை பத்தி பேசாம இந்த நான் என்னோட உரையை முடிச்சா அது நல்லதே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு துவக்க விழாவை 2 முறை சென்னையிலே நான் நடத்தியுள்ளேன். அவருடைய 100ஆண்டு நிறைவு விழா, அதாவது கடல் கடந்து
இங்கே குவைத்தில் நடைபெற்றாலும் கலைஞருடைய புகழை பாடுகின்ற ஒரு தொண்டனாக சீடனாக எப்போதும் இருப்பேன் அல்லவா. அவருடைய புகழை எவ்வாறு பாடாமல் நான் என்னுடைய உரையை முடிக்க முடியும்? முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். உலக தலைவருக்கெல்லாம் ஒரு ஒப்பற்ற நிகர் தலைவர் எவர் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் கலைஞர் தான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாம் லிங்கன் வந்து ஒரு மத ரீதியான ஒரு கூட்டத்தில் வந்து அவரோட சேர்ந்து மற்ற அனைவரும் அமர்ந்திருந்தாங்க. அப்போ ஒரு பாதிரியார் வந்து அந்த கூட்டத்தை நடத்தும் போது பொதுவாக அவர்களிடையே உரையாடும் போது ஒன்றை சொன்னார்கள். எவரெல்லாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் அனைவரும் கை தூக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கூட்டத்தில் உள்ள அனைவரும் கை தூக்கினார்கள். ஆனால் கூட்டத்தில் ஒருவர் தான் கை தூக்கவில்லை, அவர்தான் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். அதன் பிறகு அந்த பாதிரியார் ஆபிரகாம் லிங்கனை கேட்டார், என்னப்பா எல்லாரும் கை தூக்கிட்டாங்க, நீ ஏன் கை தூக்கல அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவர் எழுந்து சொன்னார், நான் தேர்தலில் நிற்க ஆசைப்படுகிறேன். தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அமெரிக்காவுடைய அதிபர் ஆகி அமெரிக்காவை சொர்க்க பூமியாக மாற்ற வேண்டும் தான் எனது எண்ணம் அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்றார். தலைவர்களுடைய பொருத்தத்தை பாருங்க. ஆனா நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 திண்டுக்கல் சட்டமன்ற தேர்தலோட திண்டுக்கல் பிரச்சார பொதுக்கூட்டம், எனக்கு நினைவு தெரிஞ்சு நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் பாலபாரதின்னு நினைக்கிறேன், அவர்களை ஆதரித்து தலைவர் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஆபிரகாம் லிங்கன் சொன்னார் அல்லவா, நான் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அமெரிக்காவை சொர்க்க பூமியாக்க வேண்டும் என்று. அது போல அமைந்தது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய உரை. இது வந்து என்ன எப்படி வந்து நீங்க வந்து இதை ரெண்டுத்தையுமே இணக்கணும்னு சொல்லலாம். ஒரு தலைவனுக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு தான் நம்முடைய குவைத்து தியாகராஜன் அவர்கள் இன்று 100ஆண்டு நிறைவு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார். தலைவர் கலைஞர் அவர்களுடைய நகைச்சுவை குணம் இருக்குல்லவா, எல்லாருக்குமே தெரியும். நம்ம அண்ணன் போஸ் வெங்கட் அண்ணன் தான் ரொம்ப அருமையா தெரியும். 2013 அப்போது அதிமுக அரசு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. என் மீது பொதுக்கூட்டத்தில் அன்றைய முதலமைச்சர் அவர்களை அவதூறாக பேசியதன் காரணமாக வழக்கு பதிவு செய்து அந்த 15 நாட்கள் புழல் சிறையில் நான் அடைக்கப்பட்டு இருந்தேன். நம்முடைய கழக தலைவர் அப்போது இளைஞரணி செயலாளராக இருந்தார். நான் இளைஞரணியினுடைய ஒரு துணை அமைப்பாளர். என்னை சிறையில் வந்து சந்தித்தார்கள். மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு 15 நாட்கள் சிறையில் இருந்து, அதாவது அந்த நிபந்தனை முன்ஜாமீன் பெறுவது ரொம்ப கஷ்டமாச்சு. அது 15வது நாள் முடியும் போது தான் எனக்கு வந்து கண்டிஷன் பெயில் கொடுத்தாங்க. அது எப்பேற்பட்ட ஒரு கண்டிஷன்னா, காலையில் அருகாமையில் இருக்க காவல் நிலையத்தில் சைன் பண்ணணும், மதியம் சைன் பண்ணணும், இரவு சைன் பண்ணணும். நான் ஜாமீன் பெற்று வந்துட்டேன். தலைவர் கலைஞர் அவர்களுடைய சந்தித்து ஆசி பெறணுன்றதுக்காக கோபாலபுரம் இல்லம் சென்றிருந்தேன். அப்போது தலைவர் வந்து அந்த லிஃப்ட்லேருந்து இறங்கி வருவாங்க. வரும்போது நான் வந்து அந்த கண்டிஷன் பெயில் ஆர்டர் தலைவர்கிட்ட காமிச்ச உடனே பக்கத்தில் அண்ணன் TK இளங்கோவன் அப்போது வந்து அவர் அமைப்பு செயலாளராக என்னை அறிமுகப்படுத்தி வச்சு தலைவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். சொல்லும் போது அவர் என்ன சொன்னார், தலைவரே இவன் என்ன தீவிரவாதியா பாருங்க, 3 வேளை கையெழுத்து போடணுன்ற ஒரு கண்டிஷன் பெயில் இவனுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அண்ணன் TK இளங்கோவன் அவர்கள் தலைவர் கலைஞர் இடத்தில் சொல்லும் போது தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆமாயா அவன் தீவிரவாதி தான்யா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிரவாதி, திராவிட கொள்கையினுடைய தீவிரவாதி என்று சொன்னார்கள். அந்த நிமிஷம் அப்படியே மெய்சிலிருந்து நான் சிரிச்சிட்டேன். நான் கூட எனக்கு என்னடா தலைவர் இப்படி சொல்லிட்டாருன்னு ஒரு செகண்ட் இதுவா இருந்தது. ஆனால் பக்கத்தில் இருந்தார்ல அண்ணன் சண்முகநாதனும் அண்ணன் TKஸும் அப்படியே சிரிச்சிட்டாங்க ஒரு செகண்ட். அதே போல நம்முடைய மருத்துவர்
கோபால் இருக்கார், தலைவருடைய மருத்துவர், நம்ம அண்ணன் போஸ் அண்ணனுக்கெல்லாம் தெரியும். அவர் ஒரு முறை வந்து தலைவரை வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சின்ன செக்கப்புக்காக கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மாத்திரைகள்லாம் கலர் கலராக கொடுத்துட்றாங்க. தலைவர் வந்து கேட்டாராம், இது என்னையா மாத்திரை அப்படின்ட்டு மருத்துவரை கேட்டிருக்காங்க. மருத்துவர் சொன்னாரா, இட்ஸ் ஃபார் ஃப்ரீ மோஷன் சொல்லியிருக்காரு. உடனே தலைவர் கலைஞரோட ரிப்ளை என்னவா இருந்துதான், நான் என்ன கட்டணம் செலுத்திட்டா கழிவறை பயன்படுத்திட்டு இருக்க, ஃப்ரீ மோஷன் கொடுக்குற அப்படின்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட ஒரு நகைச்சுவை உணம்புண்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர். அவர் வந்து இன்றைக்கு நம்மிடம் இல்லை. அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய கொள்கைகளை, அவருடைய கோட்பாடுகளை நம்முடைய கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும், கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருந்து நம்மை அனைவரையும் காப்பாற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, பார் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை, ஏன் கடைசி தமிழ் சொந்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் இருக்கின்ற வரை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய புகழ் நிலைத்திருக்கும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.